ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி பாரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்த தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு 1 இயருக்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர்லேயே இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. பட் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. ஸோ ஃபைனலி இந்த படம் ஆகஸ்ட் 15 நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ படத்துக்கு பயங்கரமான ஓப்பனிங், செம்ம ரெஸ்பான்ஸ். அதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ இந்த படத்தில் சியான் விக்ரமோட கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. எப்படி இந்த மாதிரி கெட்டப் என்னவா ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் 1850 இந்த படத்தோட ஆரம்பம் நடக்குது. வேப்பூர் கிராமத்தில் ஆற்காட்டில் இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் தங்கலான், கங்கம்மா, பார்வதி திருவத்து அவங்களாம் படத்தில் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஜமீன்தார்கள்லாம் அங்கே இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி அவங்ககிட்ட இருக்கிற நிலத்தெல்லாம் பிடிங்கி அவங்கள கொத்தடிமையில வேலை வாங்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, ஸோ ஒரு பிரிட்டிஷ்கார ஒருத்தர் ஸோ இங்கே அந்த கோடாரில் நகை கிடைக்குது, ஸோ அங்கே நம்ம தங்க எடுத்துட்டோம்னா அங்கேருந்து நம்ம மக்களையும் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே சம்பாதிக்கிற சம்பாதியத்தெல்லாம் வச்சு தன்னோட நிலத்தெல்லாம் மீட்டி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைப்பில் கூட்டிகிட்டு போகிற மக்களை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படத்தில் விக்ரமை பற்றி கண்டிப்பாக சேன் விக்ரம் பற்றி பேசி ஆகணும். என்ன மனுஷன் எப்படி இந்த மாதிரி ஒரு கெட்டப்பு, எப்போ அவரோட அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது அவர் சிம்பிளாக ஓப்பனாக சொன்னா வச்சுக்கோங்க, அவருக்கு இருக்கிற அந்த மார்க்கெட்டுக்கு சினிமா ஃபேன் பேஸுக்கு அவர் அந்த ஏஜில் சிம்பிளாக ஒரு ஸ்டோரி, ஒரு கமர்ஷியல் டைரக்டர்கிட்ட போனால் ஒரு நார்மலான ஒரு படம் எடுத்து ஹிட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் ஒரு சினிமாக்காரன், எனக்கு சினிமா விட்டு ஒரு எதுவுமே தெரியாது, நான் சினிமாவில் தான் புதுசாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், அதுதான் என்னை அடுத்தடுத்த முயற்சி என்னை எடுக்க வைக்குது அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அது இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ என்ன மாதிரி அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும். ஸோ சொல்லப்போனால் அந்த இடத்துல நடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவரோட ஏஜுக்கு, அதாவது அந்த காலெல்லாம் அவருக்கு அடிபட்டுக்கு, அது மட்டும் அந்த படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த விழாயிலம்லாம் அடிபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த படம் நடித்தார். ஸோ அந்த இன்டர்வியூக்கு நிறைய சொல்லியிருப்பார், இதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் இருந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அந்த இவரோட டெடிக்கேஷன்லாம் பார்க்குறப்ப சாமி, இந்தியன் சினிமாக்கே இவரை மாதிரி, லைக் ஆஃப்டர் கமலஹாசனுக்கு அப்புறம் இவரை மாதிரி இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமா தான் அவர் இருக்கார் அப்படின்றதே தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் நமக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் இவரை லைக் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாரு. இந்த ரிவ்யூக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். அதான் பெரிய ஆக்டர்களுக்கு இருக்கிற ஒரு ரசிகர் பட்டாளம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அவருக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பாரு. நானும் எல்லா இடத்துலேருந்து வந்தவன் தான். அவர் பார்த்தீங்கன்னா 2000 ஆரம்பிச்சு 2006 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பீக் கமர்ஷியல் மூவிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் இட்டு கொடுத்த மாதிரி கமர்ஷியல் மூவிஸ் யாருமே இட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் தூள் ஆரம்பிச்சு தில்லு, சாமி, அருள், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் அவர் நடித்த எல்லா படமும் இட்டு, அந்நியன், இந்த மாதிரி எல்லாமே தொட்டதெல்லாம் இட்டு. லைக் அந்த சாமி படத்தோட சக்ஸஸ் மீட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரே சொல்லியிருப்பாரு, அடுத்து தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாராக விக்ரம் தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பீக்ல இருந்த ஒரு மனுஷன். ஸோ அடுத்து நம்ம சினிமாக்காக ஏதாவது பண்ணணும், எனக்கு நான் சினிமாக்காக, எனக்கு சினிமா விட்டு எதுவுமே தெரியாது, நான் அதில் தான் முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ட்ராக் மாதிரி போய் அவர் சினிமாக்காக எடுத்து நடிக்க ஆரம்பித்த படம் தான் நிறைய படங்கள். இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவான நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்தை அதே தான் பண்ணியிருக்காரு. லைக் மனுஷன் பின்னி எடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கு, எப்பா சாமி, ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு எண்டிங் வரைக்கும் அந்த படத்தோட கதை எல்லாத்தையுமே தோளில் சுமந்துட்டு போகிற ஒரே சிங்கிள் மேன் ஷோவாக விக்ரம் அதில் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஆட்ஸாப்பு. கண்டிப்பாக அவருக்கு இந்த படத்துக்காக ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். இது ஜஸ்ட் லைக் தட் வேர்டுன்னு இல்லாமல் சீரியஸாக அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவரோட ஆக்டிங் பற்றி எல்லாமே. கண்டிப்பாக ஹீ டிசர்வ்ஸ் ஏ ஆஸ்கர் அவார்டு. அடுத்து இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சொல்லணும்னா பார்வதி திருவத்து, அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுமே சரி, அண்ட் மாளவிகா மோகன். ஸோ மாளவிகா மோகனை பற்றி ட்ரோல் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நடித்த மூவிங்கள் அந்த மாதிரி அவங்க ரோலுக்காக, கேரக்டருக்காக படம் பண்ணுறதில்ல, ஸோ கிளாமருக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த ஆர்த்தி சூன்யக்காரன்ல சூன்யக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காட்டுற அந்த சீன்லாம் எப்போ செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் மாளவிகா மோகனுக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணுமே. ஏன்னா அவங்கள காட்டுற அந்த சூன்யக்காரி அப்படின்னு சொல்ற அந்த சீன்லாம் பயங்கரமா இருந்தது. அவங்களும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ கண்டிப்பா யாரை சொல்லலாம்னா, எனக்கு கேட்டா ஜிவி பிரகாஷ் தான். இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு அவர் படம் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அந்த படத்தோட டைட்டில் கார்டு ஸ்டார்டிங்கில் போட ஆரம்பிச்சது எண்டிங் வரைக்குமே படம் எங்கெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகுதோ அங்கெல்லாம் அந்த பிஜிஎம் அவரோட மியூசிக்கை போட்டு படத்தை தாங்கி பிடிக்கிறதே ஜிவி பிரகாஷ் தான். அந்த அளவுக்கு எவ்வளோ வெரைட்டியாக இதில் பிஜிஎம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரு. ஸோ சாங்குமே சரி, எல்லாமே அந்த மினிக்கி சாங் கூட சரி, எல்லாமே அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் கம்முன்னு
மியூசிக்கே பண்ணலாம், ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஸோ மியூசிக்கில் கண்டிப்பாக வேறு லெவலில் போகலாம். ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. பின்னி எடுத்துகிட்டு மிரட்டிட்டார் மியூசிக்கில். ஸோ ஆஸ் லைக் எல்லாருமே சரி இந்த படத்தில் அப்படி சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த ஃபைட் சீக்வன்ஸு, ஸோ அந்த ட்ரெஷருக்காக ஹண்டிங் போகிற சீன், அது எல்லாமே பயங்கரமாக இருந்தது. இந்த படத்தில் அப்படி இருக்கிற பெரிய பிரச்சனை வச்சுக்கோங்க, எல்லாருமே சொல்கிற விஷயம் வந்து எனக்கு ஸ்டோரியே புரியல. என் ஃப்ரெண்டு கூட எடுத்து பார்த்தான், அவன் பார்த்ததுக்கு பார்த்தா நானும் போனேன் அப்படின்ற மாதிரி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுனா, விக்ரம் வந்து அவங்களோட குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு, தங்கலான் வந்து அவங்களோட குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி சொல்லுவார். ஆதி காலத்து ஸ்டோரி, முன்ஜென்ம கதை மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அந்த ஸ்டோரியில் சொல்கிற விஷயம் வந்து அப்படியே ரியாலிட்டியில் இந்த இருக்கிற காலகட்டத்தில் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரியை சொல்லலாம். ஆஸ் லைக் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ பாரஞ்சித் இவர் மேலே வந்து கண்டிப்பாக ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இவரோட ஐடியாலஜி இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தன்னோட நிலத்தை பற்றி பேசுறதாகட்டும், தன்னோட உரிமையை பற்றி பேசுறதாகட்டும், எல்லாமே ஜஸ்ட் லைக் ஆர்டிஃபிஷியலாக பேசாமல் இந்த இடத்துல இதை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சீன் வச்சு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தில் டைரக்ஷன் பற்றி கண்டிப்பாக அவர் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஸ்க்ரீன் பிளேன்னு வர்றப்ப அவர் சொதப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியுமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டிங் வரைக்கும் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சு லைக் தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து அவங்க தங்கலான் வந்து அவங்க மக்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த கோலர் அங்கே போகிறாரு. அங்கே போய் பிரிட்டிஷ்காரங்கிட்ட வேலை வாங்குறாங்க. ஸோ வேலை பார்க்குறாங்க, காசு சம்பாதிக்காக போகிறாங்க. அங்கே அந்த இடத்த சுற்றி மட்டுமே அந்த லைக் ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் வந்து படம் ரன் ஆகுது. அந்த இடத்துல வந்து படம் வந்து ரொம்பவே லேக் ஆயிடுச்சு. ஸோ படம் வந்து அதுக்கு மேலே ஒரு ஸ்பீடும் போக மாட்டேங்குது, பெருசாக ஒரு ட்விஸ்ட் இல்லை, ஒரு எலிவேஷனே இல்லை படத்தில். அந்த மாதிரி வந்து படம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ், ஒரு மேஜர் ட்ராபேக்னு சொல்லலாம். லைக் எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்ல வந்த கதையை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறது தான் சார்பட்டா பரம்பரையிலேருந்து அவர் முந்தைய படம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் வந்து லைக் வந்து அந்த விச் சூனியக்காரி, இந்த ஃபேண்டசி, இந்த கிரைம் த்ரில்லர், இந்த மாதிரி அவர் ஒரு மாதிரி அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே போய் ஒரு மாதிரி ஆடியன்ஸை டோட்டலாகவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியுமே. ஏன்னா இந்த மாதிரி போகிறப்ப தான் சொல்ல வந்த கருத்தை வந்து அவராலையும் எக்ஸாக்டாக என்னன்னு சொல்ல முடியாது, மக்களால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தை ரொம்பவே மைனஸ் பண்ணிச்சின்னு சொல்லணுமே. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து லேடிஸ்லாம் வந்து அந்த ப்ளவுஸ் போடுறது பெரிய விஷயம், லைக் இதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி வந்து பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து தங்கலான் வந்து தன்னோட ஒய்ஃபுக்காக அங்கே இருக்கிறவங்களுக்காக ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அப்போ வந்து அவங்க அதை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல் இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ தேட்டருக்கு எல்லா ஆடியன்ஸுமே சரி ஒரு மாதிரி ஃபன் ஃபில்டாக ரொம்ப வியர்டாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சீன்ஸ்லாம். ஸோ அதை அவங்க அந்த ப்ளவுஸை போட்டுட்டு வந்து அவங்க அவ்வளோ ஆச்சரியப்படுற விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு கிடைச்சி அப்படி இருக்கும். இது வரைக்கும் நம்ம ட்ரெஸ்ஸே போட்டதில்லை, நம்ம ட்ரெஸ் போடுறோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டில் அவங்க பேசுகிற அந்த சீன்ஸ், அதெல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெசிவான சீன்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த சீன் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் எல்லாமே நிறைய டெக்னிக்கலாகவும் சரி, ஆர்ட் ஒர்க்லையும் சரி, படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே சரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்டோரியும் ஓகே, பட் இந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்க்ரீன் பிளே அவர் சொல்ல வந்த கதையை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் ஒரு மாதிரி சுற்றி வளைச்சி அந்த மாதிரி போனதுனால ஸோ ஒரு மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் சொல்லி தான் சொல்லணுமே. ஏன்னா எப்படி சொல்கிறது, லைக் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகாத ஒரு இன்கம்ப்ளீட்டாக இந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதை மட்டும் இவர் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளேக்காக மெனக்கட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் படம் வேறு லெவலில் வந்திருக்கும். பட் அதர்வைஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன் வைஸ் இந்த படம் ஹிட் ஆகலாம் கூட, விமர்சன ரீதியாக படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். அது பாரஞ்சித் படம்னாலே தெரியும், அவர் எதுக்காக அவர் டார்கெட் பண்ணுற விஷயமே அதுக்காக தான். கண்டிப்பாக அவரோட படம் வந்து பேர் வாங்கிடும், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து தேட்டரில் பார்க்கலாம், அதுக்கான ஒர்த்தான ஒரு மூவி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் இருக்க அந்த சவுண்ட் எஃபெக்ட், பிஜிஎம் ஒர்க்ஸு, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சரி அந்தளவுக்கு தங்கலான் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான எல்லா விஷயமே இது இருக்குது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே வந்து சொதப்பிருக்காங்க. மற்றபடி படம் வந்து கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு கிளாஸ் படம். ஏன்னா இந்த மாதிரி லைக் ஒரு சர்வைவல் த்ரில்லரா, ஒரு மாதிரி ஃபேண்டசி கிரைம் த்ரில்லரா, இந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இந்த படத்தில் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அதே டைமில் கொஞ்சம் சொதப்பிருக்கு. அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸில் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எண்டு தான் கேஜிஎஃபோட ஸ்டார்டிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தன்னோட நிலத்தை நாம் தான் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதை நீங்களே பாருங்கள். ஸோ ஓவரால் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு வாட்சபிள் தான், தேட்டர்லேயே பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் த மூவி இன் தேட்டர்ஸ்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.